அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருவரோட வீட்டில் இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதும் கூட. ஸோ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் பணத்தடை, உடல்நிலை சரியில்லை, இல்லை ஒரு பெரிய பணம் மாட்டி இருக்கு, தொழில் மேலே உயரத்துக்கு போய் கீழே வந்தவங்க, இந்த மாதிரியான விஷயத்த நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நம்ம பதில் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏகப்பட்ட பேர் கேட்ட கேள்வி, வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன், அதற்கும் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 100% வாஸ்து நீங்கள் பார்த்தே ஆகணும். நான் இதை பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு உங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு கேப் புக் பண்ணி போகிறீங்க. அந்த கேப் வந்துங்கிறது உங்களது இல்லை, அது ஒரு ரெண்ட் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ஒரு விபத்து ஆகுதுனால அதுக்கான வழிகள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த வாஸ்து பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அது நல்லபடியாக இருந்தால் நல்ல விதமாக வரும், இல்லை கொஞ்சம் சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் உங்களுக்கு வரும். அதனால் 100% வாடகை வீட்டிற்கும் வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ வாடகை வீட்டில் தானே இருக்கோம், அது பார்க்க வேண்டியதில்லை, சொந்த வீடு கட்டி போகிறப்ப பார்த்துக்கலாங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெண்டாவது, ஐயா நான் புது வீடு கட்டி போயிருக்கேன், 4 வருடத்திற்கு மேலே இருந்தது, எனக்கு நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என் வாஸ்துப்படி சரியாக தானே இருக்குது அப்படிங்கிற கேள்வி. ஸோ இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு போன மாதம் பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன். அதாவது என்னென்னா, இந்த வாஸ்துவோடைய விஷயமே என்னென்னு பார்த்தீங்க, பெரிய அளவில் நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துவோட இம்பேக்ட் கொடுக்கும். சிறிய சிறிய தவறுகள், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வெயிட் கொடுக்கறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல குழியாக்கி, இப்போ வடகிழக்கை பார்த்தீங்கன்னா ஹைட் ஆக்கி, தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா குழியாக்குறது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வாஸ்து எப்படி அடிக்குன்னா, முதல் 8 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பு, அடுத்து ஒரு 8 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பு, அப்போ பார்த்தீங்கன்னா 8 8 16 16 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பு, மறுபடியும் ஒரு 8 24 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பு. ஸோ நீங்கள் நிறையா வீட்டை பார்த்துருப்பீங்க, வீடு கட்டி முடிஞ்சு 8 வருடத்தில் ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கும், 16 வருடத்துக்கு அப்புறம் ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கும், இல்லைன்னா பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதெல்லாம் என்ன, சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பாரு தொழிலில், திடீர்னு அந்த ஒரு 8 வருடம் அந்த வீட்டுக்கு போய் 8 வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பார். அதனால என்னன்னா, வாஸ்து சரியில்லைன்னா கண்டிப்பா நீங்க மாத்திட்டாங்க ஆகணும். எனக்கு முதல் 4 வருஷம் நல்லா இருக்கு, அப்ப இனி இது எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நான் ஏன் இதை ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சேமான கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்லையும் கேட்டிருக்கீங்க, யூடியூப்லையும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கமெண்ட்ல போடுறத விட இந்த மாதிரி வீடியோ பதிவில் சொல்லும் போது உங்களுக்கு நல்லபடியாக போய் கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை போடுறேன். மற்றதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது தான். மேரேஜ் டிலே, அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பண இழப்பு, தொழில் தடையாகவே இருக்குது, அப்போ நான் எந்த மாதிரி வாஸ்து வச்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும், ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. மேஜராக கேட்டது அந்த வாடகை வீட்டில் இருக்கிறதும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இதாக இருந்தது. ஸோ நான் போய் பார்த்தவருக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்தது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பதிவில் நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு வீட்டில் யாருக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போய் அந்த இடத்துல இருந்து கீழே விழுகிறாங்களோ, யாருக்கெல்லாம் கல்லீரல் பாதிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் கிட்னி பாதிச்சிருக்கு, ஒருத்தர் வீட்டில் எந்த ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி டிவோர்ஸ் ஆனது, இல்லை அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவுன்னா நோய்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்கிறது, இதுக்கெல்லாமே எந்த மாதிரியான வாஸ்து அடிப்படையில் தப்புங்கிறத நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வடகிழக்கும் தென்கிழக்கும் பாதிப்போ 1000% நான் சொன்னது எல்லாமே இருக்குங்க. அதுலேயும் வடகிழக்கில் பாதிப்பானவங்களுக்கு வீட்டில் மூத்த பையன், ஓகேங்களா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெரிய இழப்பு, பண இழப்பு, கல்லீரல் பாதிக்கிறது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தவறான வாஸ்துல போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த மாதிரி என்னன்னா ஒரு 2 3 பேர் கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் சொன்ன அமைப்பில் கொஞ்சம் மாறி தான் இருக்கு, நான் 1 வருஷம் ஆச்சு, நான் நல்ல பிஸ்னஸில் டாப்பில் தான் சார் போயிருக்கேன், இந்த 1 வருஷத்தில் நான் சம்பாரிச்சது வேற வரனா, தவறான வாஸ்து கிட்டத்தட்ட கொடுத்து கெடுக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எடுத்தோன்னே கெடுத்தா நீங்கள் வலிக்காது. அதனால் என்னென்னா, நார்மலாக 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க
1 கோடிக்கு கொண்டு போய் 1 கோடிக்கு ஈக்குவலா இப்போ 1 கோடியில பிசினஸ் பண்றீங்கன்னா 1 கோடிக்கு ஈக்குவலா கடனை கொடுத்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க வருமானத்தை பண்ணுச்சுன்னா 1 கோடி ரூபாய் கடன் சுமையை நீங்க தாங்கி அதுக்கப்புறம் உடல் பாதிப்பாகி அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் பாதிப்பாகும். இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். தவறான வாஸ்துல போய் உட்காந்து அதனால தவறான வாஸ்து எடுத்தோனக்கு எடுக்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து கெடுக்குங்கிறதுல எப்பவுமே நீங்க அந்த ஒரு இதுல இருந்து நீங்க மாற வேண்டாம். இப்ப எல்லாத்தோட காமன் மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, சார் நான் வந்துட்டு 2 வருஷம் எனக்கு நல்லா இருக்கு, அப்ப கரெக்டா தான் இருக்கு, எனக்கு இது செட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் சொன்ன மாதிரிதான் வாஸ்து வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இருக்கும் சின்ன சின்ன பாதிப்பு. பெரிய பெரிய பாதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பெரிய பாதிப்பு கொடுத்துரும். ஏன்னா ஒரு மடங்கு கீழே விடுறத விட ஒரு 100 படிக்கட்டு ஏற்றி உங்களை கீழே விடுறதுங்கிறது தான் தவறான வாஸ்துல இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து வாஸ்தை வந்து ஏமாற்ற முடியாது, அதை சரியா வச்சுக்கணும். ஸோ அப்போ அதனால என்னன்னா யாரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடையாகிறது, இல்லைன்னா பெண் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தாகி வந்து இருக்கிறது, ரெண்டாவது பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது, கல்லீரல் உடம்பு சம்மந்தப்பட்ட சிறுநீரகம் கல்லீரல் பாதிக்கப்பட்டது, இது எல்லாமே வடகிழக்கும் தென்கிழக்கும் பாதிப்பானவங்களுக்கு 100% இருக்குதுங்க. இதை நீங்க வந்து மாத்திரைன்னா ரெமெடி இதுக்கு அவதுக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போகலாங்கிறதெல்லாம் இல்லை, அதை மாற்றணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் இந்த வேல் வைக்கலாம், இந்த இடத்துல இதை வைங்க, இந்த எலுமிச்சம்பழம் வைங்க, இதெல்லாம் வேலை செய்யாதுங்க. அப்படி வேலை செய்யற மாதிரி இருந்தால் எல்லாருமே தவறாக ஒன்று பண்ணிட்டு ஒரு விஷயத்த வச்சிடலாம். புரியுதுங்களா? வாஸ்து பொறுத்த வரைக்கும் இடிச்சு தான் கட்டணும், மாற்றி தான் பண்ணணும். இல்லை இப்போ இடிச்சு கட்டுறக்கு வரலைன்னா அடுத்த வாடகை வீட்டுக்கு போகணும். ரெண்டாவது இது ரொம்ப முக்கியம், நீங்க வாடகை வீட்டுக்கு போய் இது சும்மா இருந்துச்சு, நீங்க உங்களுடைய சொந்த வீடு வந்து சும்மா இருந்துச்சுனாலும் அதோடைய வாஸ்து பாதிக்கும். ஏன்னா இது நான் வந்து அனுபவத்துல நான் நிறைய வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு வாஸ்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க வந்து வேற வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க, திரும்பவும் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாயிட்டே இருக்கு. அப்ப நம்ம அவங்க கேட்கறவங்க சொந்த வீடு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சார் அது சும்மா தான் சார் இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க உடனடியாக நீங்க ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யுங்க, இல்லைன்னா அடுத்து வந்து வேற யாராவது குடியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த அஃபெக்ட் வராது. குடி இல்லைனால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒருத்தர் குடி வராங்க, அதுல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால வாஸ்து வந்து வெளியே தோட்டமா வந்து பாத்தீங்கன்னா 4 மூலையில் இது வரணும், கிச்சன் இங்க வரணும், ஹால் இங்க வரணும், பெட்ரூம் இங்க வரணுங்கிறது மட்டும் கான்செப்டே கிடையாதுங்க. ஸோ இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு. உங்களோட வாழ்க்கையில வந்து தொழில் நீங்க வந்து சரியா போகலையா, கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்க. ஒன்னா இந்த வீட்டுக்கு வந்ததா இருக்கும், இல்லைன்னா வீடு கட்டுறப்பல இருந்து இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து உடல்நல ஆரோக்கியம் சரியில்லையா, நீங்க 100% உங்களுடைய வாஸ்து தான் ப்ராப்ளம், ஜாதகங்கிறது ரெண்டாவது. புரியுதுங்களா? அதனால சரியான வாஸ்து கிராஜுவலா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும். தவறான வாஸ்து டப்புன்னு ஏற்றி உங்களை கீழே இறக்கி விட்டுரும். புரியுதுங்களா? பெரும்பாலான நம்ம ஜாதகத்தை கொடுத்தாலே நான் சொல்லிடுவேன், இந்த இடத்துல உங்க வீட்டில் இந்த வாஸ்து ப்ராப்ளம், இங்க இது இருக்கு, அதனால மேரேஜ் டிலே. நான் இதுக்கு முன்னாடி பதிப்பு கூட போய் போட்டிருப்பேன், தவறான வாஸ்துவும் திருமண தடையும். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பாருங்க. அதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவா சொல்லியிருப்போம். ஸோ அதனால இந்த பதிப்புல கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த வடகிழக்கும் தென்கிழக்கிலும் பாதிப்பு இருக்கும். இது வந்து என்னன்னா இந்த 2 காரணத்துக்கு மட்டும்தான். இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஏகப்பட்ட டிசீஸ் முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிப்பானது. இந்த பதிப்புல நான் சொன்ன அந்த முதல் 3 விஷயம் பாதிப்பானவங்களுக்கு வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரும் இல்லை நீங்கள் நம்மகிட்டயே தொடர்பு கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வாஸ்துவை வந்து சரி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.